மனைவியையும் 2 பிள்ளைகளையும் காணவில்லை என காவல் நிலையத்தில் கண்ணீரோடு புகார் அளித்த ஃபாரஸ்ட் ஆபீசர். வீட்டிற்கு சென்று ஆய்வு செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி. ஃபாரஸ்ட் ஆபீசர் மீது திரும்பிய போலீசாரின் சந்தேக பார்வை. அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல். மனைவியையும் 2 பிள்ளைகளையும் கணவரை கொடூரமாக கொன்று உடல்களை குழி தோண்டி புதைத்தது ஏன்? நடந்தது என்ன? போன இடத்துல மனைவியையும் 2 குழந்தைகளையும் காணல சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு வனத்துறை அதிகாரி சைலேஷ். அவர் சொன்ன இடத்துல போலீஸ் தீவிரமா தேடியும் மனைவி 2 குழந்தைகளை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. ஒரு கட்டத்துல மனைவி குழந்தைகளை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த வனத்துறை அதிகாரி சைலேஷ் மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா மனைவி குழந்தைகளை பத்தி போலீஸ் விசாரிச்சப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசி இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு போய் போலீஸ்காரங்க சோதனை பண்ணப்ப ஏதோ கடுமையான துர்நாற்றம் வீசி இருக்கு. வீட்டுக்கு பின்புறத்துல துர்நாற்றம் வரவே போலீஸ்காரங்க அங்க போய் பார்த்தப்பதான் ஒரு கொடூர சம்பவமே வெளிச்சத்திற்கு வந்துச்சு. குஜராத் பாவ் நகர்ல வனத்துறை அதிகாரியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு சைலேஷ். இவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. சைலேஷுக்கு தன்னோட வேலை பார்க்கிற கிரிஷ் வாணியாங்கிற பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நட்பு ரீதியா பழக ஆரம்பிச்ச 2 பேரும் நாளடைவுல எல்லை மீறி பழகி இருக்காங்க. இதுக்கிடையில சைலேஷோட மனைவிக்கு அவரோட நடவடிக்கையில சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பிட்ட ஒரு செல்போன் நம்பர்ல இருந்து மட்டும் அடிக்கடி SMS வந்ததோட அதே நம்பர்ல இருந்து அடிக்கடி அழைப்பும் வந்திருக்கு. கால் ஹிஸ்டரி, வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே அதே நம்பர் தான் ஆக்கிரமிச்சிருந்திருக்கு. ஒரு ஆணோட பெயர்ல செல்போன் நம்பர் பதிவாகி இருந்ததுனால ஆரம்பத்துல சைலேஷோட மனைவி பெருசா கண்டுக்கல. என்னதான் ஆணாகி இருந்தாலும் 2 பேரும் மணிக்கணக்கிலேயா போன் பேசுவாங்க, இதை இப்படியே விடக்கூடாது, என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு நோட்டம் விட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் மனைவி 2 குழந்தைகள் எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைச்ச சைலேஷ் நடுராத்திரி நேரத்துல யார்கிட்டயோ செல்போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஆக்டிங் செஞ்ச மனைவி காது கொடுத்து கணவரோட களவாணித்தனத்தை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவளை டைவர்ஸ் பண்ணிடுவேன், நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு எதிர்முனையில பேசினவங்க கிட்ட கணவன் சைலேஷ் பேசினதை கேட்டு ஷாக் ஆகி இருக்காங்க. மறுநாள் காலையில இத பத்தி கணவர்கிட்ட கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதிலிருந்தே கணவன் மனைவிக்கிடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கும் இருவருக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்படவே மனைவிய கண்மூடித்தனமா தாக்கி இருக்கான் சைலேஷ். அதுல நிலை குலைஞ்ச மனைவி சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. மனைவிய அடிச்சு கொண்டத பசங்க 2 பேரும் பார்த்திருக்காங்க. ஒருவேளை இவங்களால இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்த சைலேஷ் பிள்ளைகள் 2 பேரையும் கழுத்தை நெரிச்சு கொடூரமான முறையில கொன்னு இருக்கான். அதுக்கப்புறம் 3 சடலங்களையும் வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி புதைச்சிருக்கான். சம்பவம் நடந்து 3 நாளைக்கு அப்புறம் அந்த இடத்திலிருந்து துர்நாற்றம் வீசவே போலீஸ்ல சிக்கிடுவோம்னு பயந்து போன சைலேஷ் மனைவியையும் பிள்ளைகளையும் டூருக்கு கூட்டிட்டு போன இடத்துல காணோம்னு சொல்லி நாடகமாடி இருக்கான். விசாரணையில மொத்த உண்மையையும் சைலேஷ் ஒண்ணு விடாம சொல்லி இருக்கான். அடுத்து மனைவி பிள்ளைகளை கொடூரமா கொலை செஞ்சது மட்டுமில்லாம நாடகமாடின வனத்துறை அதிகாரி சைலேஷ கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க.